அன்பார்ந்த தூர்தர்ஷன் அஸ்ட்ராலஜி இங்கிலீஷ் மாணவ மாணவிகளே, எனது பணிவான வணக்கங்கள். இப்பொழுது வெற்றிலை பிரசன்னத்திலே உள்ள சூட்சுமங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறீர்கள். தர்மத்தின் வாழ்வுதலை சூடு கவ்வும், தர்மமே வெல்லும். இதுவே நம்மளுடைய விளையாட்டு. ஜோசியம் படித்தோம், வெத்தலை பிரசன்னம் படித்தோம். ஆனா அந்த வெத்தலை பிரசன்னம் நமக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை மனிதன் எப்பயுமே உருவாகும். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் என்று சொன்னது போல் எல்லாமே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கறினா என்ன அர்த்தம்? அதுக்காண்டி நம்ம கறி மற்றனை பத்தி நினைக்க கூடாது. கரி என்பது ஒரு சனி பகவானுடைய ஒரு அம்சம். அது கருப்பு நிறத்திலே உருவாகின்றது. எப்பொழுதுமே ஒரு வண்டி உருங்கோட அச்சாணி தேவைன்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டி ஓடனா அதுக்கு ஒரு அச்சாணி தேவை. ஆனா அந்த அச்சாணியும் அந்த வண்டியினுடைய சக்கரமும் பிடிக்காம இருக்கிறதுக்கு இடையில ஒரு கிரீஸ் வைக்கிறாங்க. இப்ப கார் வைக்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு விளக்கெண்ணெயை வைக்கோல்ல எரிச்சு அது மேல ஒரு இது போடுவாங்க. அது வண்டி மெயின். அப்படி இல்லாட்டா அந்த சக்கரம் உருளாது, ஓடாது. அந்த ஆணியும் ஒடுங்கி போகும், அந்த இதுவும் ஓடியாது. அப்படி பார்க்கும்போது மந்திரங்கால் மதிமுக்கால். இப்ப ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்த அதுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நிச்சயமா அதுல இருந்து நீங்க ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு அம்சம் கிடைக்கும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருது செவிலின்றி பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ மனிதர்கள் நம்பினவருக்கு ஒன்று நடக்குது, நம்பாதவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தர் சொல்வாரு இது செஞ்சா நல்லதும் பாரு, இன்னொருத்தர் அது செஞ்சா நல்லதும் பாரு. மொத்தத்துல யாருக்கு என்ன பலன் கிடைக்கணும்னு ஒரு பிரார்த்தம் இருக்கோ அதை மாற்ற முடியாது. ஒரு இனிமையான நாள். இப்பொழுது ரேவதி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் இதை சொல்லி கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஒரு பலன் தரும். அந்த வெற்றிலையில ரெண்டு விஷயங்கள் இருக்கு. பண வரவுக்கு ஒன்று செய்வாங்க, கண் திருஷ்டிக்கு ஒன்று செய்வாங்க. அது ஆபீஸ்கள்ல வீடுகள்ல ரெகுலரா அது அந்த வீட்டு வாசல் படியில வச்சாச்சுனாலே அவங்க நல்லா இருக்காங்க. அதே மாதிரி குருவும் சனியும் பிளானட்ல ஒரு இடத்துல இருக்கு. இப்ப குரு பகவான் வீட்டுல சனி பகவான் போய்கிட்டு இருக்காரு. மீனராசியில சனி பகவான் இருக்காரு. இந்த 2.5 ஆண்டு மனுஷ வாழ்க்கையில ஜென்மச்சனி வர்றவங்க யார் யாரு? புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. அப்ப இந்த இவங்களுக்கு ஜென்மச்சனியாகவும், மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாகவும், கும்பராசிக்காரர்களுக்கு பாதச்சனியாகவும் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்லுகின்ற எல்லாம் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கரடா சவிக்கமா என்று. இதுல 2 விதமான வித்தைகள் இருக்கு. ஒன்று தெய்வ வழிபாடு மூலம் இந்த இதை அமைச்சுக்கிறது. இன்னொன்னு யோகினிகள் வழிபாடு மூலமா அமைச்சுக்கிறது. இப்ப தெய்வ வழிபாடுகள் மூலமா உள்ளதுல 3 வகையான விஷயம் இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல இன்னைக்கு நம்ம படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு பெருமையான வாய்ப்பு என்னன்னா, வெற்றிலையில பணம் வர வைக்கிறது எப்படி, அந்த மெத்தட்ல வச்சு நீங்க நெத்தியில வச்சுட்டீங்கன்னா பணம் வந்துடும். இன்னொன்னு அந்த திருஷ்டி கழிக்கிறது எப்படி, ஒரு மனுஷனுக்கு வெற்றிலையை வச்சு எப்படி திருஷ்டி கழிப்பாங்க, அதுக்கு மந்திரம் என்ன, அதுக்கு விளக்கெண்ணெயை வச்சுதான் செய்வாங்க. இன்னொன்னு குருவும் சனியும் சேர்ந்து ஜாதகத்தில் இருந்தாலும் அல்லது குரு வீட்டில் சனி இருக்கின்ற காரணத்தினால், கோச்சாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால், அல்லது பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் 2.5 ஆண்டுகளுக்கு கஷ்டம் என்று ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப அதற்கு ஒரு சிரட்டையில
என்ன பொருளை தடவிக்கிட்டு அதை பிடிச்சோம்னா அந்த சிரட்டையில உள்ள மைய வைக்க 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 உங்களுக்கு அந்த குரு சனியினுடைய பிளானட்டுடைய தொந்தரவே இருக்காது. இந்த 3 தான் இதுல உள்ள சப்ஜெக்ட். அந்த உத்தர சோகம் என்பது சனி ஒரு மனிதனுக்கு பிறக்கும் இடத்தில் எங்கு இருந்ததோ அது கோச்சாரத்தில் வரும்போது அங்கே மரணம் நிகழ்வு. அல்லது சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து அந்த 8ஆம் இடத்துக்கு அடுத்த 8ல் சனி இருந்தாலும் கோச்சாரத்தில் வந்தாலும் நம்மை கடுமையாக பாதிக்கிறது. இந்த பகவானுடைய பாதிப்பு அடுத்து எப்போ வரப்போதா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள போயிட்டார். முழுமையா அவருடைய வேலையை செய்ய உண்டான காலம் இருந்துச்சு. இப்ப உத்திரட்டாதியில் ஒரு பிள்ளையும் ஊரடியில் ஒரு நஞ்சையும் சொன்னாரு. ஆனா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல 26வது நட்சத்திரமா உள்ள போய்கிட்டு இருக்காரு. சனியினுடைய நட்சத்திரங்கள் மட்டும் எப்பவுமே 8 8 8ல தான் வரும். கரெக்டா பாருங்க. அங்க 8வது நட்சத்திரம் பூசம், 17வது நட்சத்திரம் அனுசா, 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. எதுலையுமே அவர் மாறல. அவருடைய தன்னை ஸ்திரத்தன்மை இழக்காம இருக்கக்கூடிய ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது இந்த வெத்தலை பர்சன் ஐயாட்ட படிச்சேன், நான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேரோட நீங்க படிக்கணும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கான இருக்கு. அந்த மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எப்ப நமக்கு தெரியும்? ஒரு இடத்துல நம்ம காப்பாற்ற போற போது நமக்கு புரியும். ஓஹோ, நம்ம செய்த நன்மை கடவுள் நமக்கு காப்பாற்றி கொடுத்துட்டார் இப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு தீமை எப்ப தெரியும்? நம்ம கெடுதல் வரும்போது, ஆகா இவ்வளவு பெரிய கெடுதல் வந்துச்சே, நம்ம செஞ்ச பாவமோ அப்படின்னு நினைக்கிட்டு. இது எதுக்காண்டி சொல்லணும்னா, என் குலகுரு கற்றுக் கொடுக்க விட்டே நான் மறைக்காம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம். இதுல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் நினைக்க வேண்டிய காலம். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, போனோடனே நம்ம சும்மா இருக்கோமா? அங்க யாராவது ஒரு பெரியவங்க வருவாங்க. அந்த பெரியவங்கள பார்க்கிறோம். பார்த்தோன்னே நம்மளால நம்ம மனசு சும்மா இருக்காது. அவங்க அந்த பெரியவங்க கூட பழகிருக்காங்களே, அவங்ககிட்ட போய் நம்மளை அறிமுகமாக்கிடுவோம் அப்படின்னு போவோம். ஆனால் அந்த உறவுகள் நமக்கு சரிப்பட்டு வருமாங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கறது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை அப்படிங்கிறதுல இப்ப நான் முதல் சொல்லக்கூடிய தனவரவு, 2வது சொல்லக்கூடிய கந்திஷ்டி கழித்தல், 3வது சொல்லக்கூடிய விஷயம் இந்த குரு சனி கேரக்டர் அதை உடைக்கிறது, 4வது அந்த மாந்திரிய சம்பந்தப்பட்ட உபாதைகள். இதை கழிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதை இப்ப செய்முறை விளக்கமா காட்ட வேண்டியது இருக்கு. தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. இது எதுக்காட்டி சொல்றேன்னா, நம்ம பிறந்து சாதிச்சிருவோம்னு ஒரு எண்ணம். ஒருத்தர் சாதிச்சுட்டா அவர் செஞ்சுட்டாரே நம்ம செய்ய முடியலன்னு ஒரு மன உளைச்சல். அதை விட அவர் மட்டும் இன்னும் நிறைய படிச்சிருக்காரு, நம்ம அதை விட கூட படிக்கணும், இது ஒரு எண்ணம். எல்லாத்துக்கும் இறைவன் எல்லா விதியும் எழுதி வச்சிருப்பான். பிறந்த அன்னைக்கே நீ இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எழுதுறான். அது நமக்கு தெரிஞ்சா நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம்னா தெரிவிக்க. மரணத்தின் பிடியில் மனிதன் இருக்கும்போது அவனுக்கு தான் செய்த நன்மைகளை நினைப்பானா தீமைகளை நினைப்பானா? நன்மைகளை நினைத்தால் அவனுடைய உயிர் வாழப் போகின்றது, தீமைகளை நினைத்தால் அவன் திரும்பி வாழப் போகின்றான். ஆனா யார் அப்படி நினைக்கிறது இல்லை, யார் அப்படி சொல்றது இல்லை. இன்னைக்கு கற்ற வித்தியை சொல்லிக் கொடுத்தா கற்ற வித்தை காலத்துக்கு உதவும்னு சொன்னாங்க. நான் சொல்லிக் கொடுக்குற வித்தை உங்களுக்கு எமர்ஜென்சி வந்தா கண்டிப்பா அது உதவி செய்யும். ஆனால் இது தெரியாம போயிட்டா நீங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் யோசனை எடுத்துருக்கீங்க, என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலன்னு அவர் கேட்டாருன்னா அன்னைக்கு நம்ம மனம் சங்கடம். இப்ப கைவிரல் ரேகையை பத்தி சொல்றாங்க. அந்த கைவிரல் ரேகை ஒரு விநாயகர் பெருமானுக்கு 48 நாள் கண்டிப்பா எண்ணெய் காப்பு சாத்தி தேய்ச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த கைவிரல் ரேகை மாறி முடியும். அப்ப இறைவனால் அதை மாற்ற முடியும். நம்மளால அதை ஆபரேஷன் பண்ணி மாற்ற முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு 10 100 அடி அடிச்சா வாசப்படியா இருக்கும், மிதிச்சு ஏறுறாங்க.
ஒரு 10,000 அடி அடிச்சா சுவாமியினுடைய சிலையா மாறிடுறாங்க, அதை கும்பிடுவாங்க. அப்ப அடிதாங்கும் உள்ளம் இது இடி தாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமான்னு ஒரு பாட்டு படிப்பா தங்கப்பதற்கு ராஜதேசம். இது ஏகாடி சொல்லணும்னா, காலமும் இடமும் நமக்கு சரியாக இருந்தால், தெய்வ வழிபாடும் நாம் செய்கின்ற தர்மமும் ஒரு நல்ல குணகுருவும் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. கடலில் விளைகின்ற சிற்பிக்குள்ளே முத்து இருக்கின்றது, சிற்பியிலே முத்து, அது சிற்பிக்கு என்ன சொந்தம்? தென்னையிலே இளநீர், அது தென்னைக்கு என்ன சொந்தம்? சிற்பிக்குள்ள முத்து எப்படி விளைஞ்சதுன்னு அவனுக்கும் தெரியாது. அதே மாதிரி தென்னை மரத்து இளநீக்குள்ள தண்ணி எப்படி போச்சுன்னு தெரியாது. இதெல்லாம் ஒண்ணு ரிஷபராசிக்குள்ள போய் விழுது, ஒண்ணு துலாம் ராசிக்குள்ள விழுது. அது இரண்டும் சுக்கராச்சாரியாரனுடைய சுக்கிரனுடைய வீடு. அப்ப அசுர குரு பெரியவரா தேவகுரு பெரியவரான்னு ஒரு சப்ஜெக்டை கொண்டு வருவாங்க. ஒரு மனிதனுக்கு அஞ்சில் குரு இருந்தால் ரொம்ப நல்லது, ராஜகிரகம் பேசுறதும் நம்ம தான். அஞ்சில் குரு இருந்தால் காரகம் காரக பாவனாஸ்தின்னு பேசுறதும் நம்ம தான். அஞ்சில் குரு இருந்தால் ராஜகிரகம் தான், இல்லைன்னு சொல்லல. பொன்னவன் ஐந்தில் இருக்க அப்படின்னு ஒரு பாட்டு வர படிப்பாங்க. ஆனால் ஐந்தில் குரு இருப்பது பிறப்பு ஜாதகத்தில் ஒரு விதம், கோச்சார ஜாதகத்தில் ஒரு விதம். அப்ப ஐந்தில் குரு அந்த கிரகத்தினுடைய தன்மை, அவருக்கு குரு திசையில் அவர் பிறந்திருந்தாலும் அல்லது திசாநாதனோ புத்திநாதனோ வரும்போது ஒரு 5வது திசையாக அதுவும் வந்தால், அந்த குரு திசை 5வது திசையாகவோ 5வது புத்தியாகவோ வரும்பொழுது அது என்னவாக வருகின்றது? T3, T4, T5 எலும்புகள் பாதிக்கப்பட்டு அந்த எலும்புகள் நொறுங்கி அதனுடைய சுண்ணாம்பு சத்தை இழக்கின்றது, கால்சியத்தை இழந்து அதனுடைய வழியை உருவாக்குது. அப்ப அந்த காலத்துல அதுதான் வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, இந்த மூணையும் பயன்படுத்தினாங்க. இந்த சுண்ணாம்பு என்பது நம்ம உடம்புல கால்சியம் சத்து தேவையான டெபிசிட் இல்லாம கொடுத்துட்டே இருந்துச்சு. இப்ப வெத்தலை போட்டா கேன்சர் வந்துடும் சொன்னா நிறைய பேர் பயந்துட்டு வெத்தலை போடுறதே நிறுத்திட்டோம். எப்படினாலும் ஒரு மனிதன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும், எந்த நோயுமே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. என் நண்பர் ஒருத்தர் எந்த கெட்ட பழக்கமே இல்லைன்னாரு, அவருக்கு இப்ப பைபாஸ் பண்ணிடு. அவர் இந்த கேள்வியை கேட்டு இப்ப மனோநிலை பாதிப்பளவுக்கு போயிட்டாரு. எனக்கே வந்துச்சு, எனக்கே வந்துச்சு, எனக்கே வந்துச்சுன்னா, நான் முன் செய்த ஈயின் தீவினை இப்போது கல்வின் மூன்றதோன்னு பட்னத்தார் சுவாமிகள் படிச்சாரு. அதுக்கு காரணம் என்ன? ஒரு ஈய பிடிச்சி முண்டுல குத்தி அந்த சத்தத்தை கேட்டார். அது தவறுன்னு நினைச்சாரு, களமரம் தீப்பிடிச்சு இருந்தது. ஆனால் அதே ஆளு பட்னத்தார் சாமிகள் என்ன செய்யறாரு? கூட பிறந்த சகோதரி வீட்டுக்கு போகும்போது அங்க கோசையில விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க. அது அவருக்கு பார்த்துடுறாரு ஞான திருஷ்டியில. அப்ப என்ன செய்யறாரு? தன்வினை தன்னை சூடு உரட்டி அப்பா வீட்டை சூடு தூக்கி விட்டாரு, கூரை வீடு தீப்பிடிச்சு இருந்துச்சு. அப்ப ஞானத்தால் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக பலிக்கும். அதுவும் இந்த வெற்றிலை என்பது வெற்றி இலைதான், நாகவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்குள்ள அந்த வெற்றிலை நம்மளுடைய பிரசன்ன கலையில ஒரு அருமையான விஷயம். அதனுடைய இப்ப டெமோ போட்டு காட்ட போறோம். முதலில் சொல்லுவது பண வரவுக்காக. பண வரவுக்காக அந்த வெற்றிலையில அந்த வெற்றிலை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். நீங்க அதை பார்த்துக்கங்க. மந்திரத்தை சொல்லிடுறேன், நீங்களே செஞ்சு நீங்களே பயன்படுத்தும். எடுத்து வைங்கப்பா, இந்த சூடத்தை ஒரு 3 சூடு வீட்டுக்குள்ளே. இப்பொழுது இந்த வெற்றிலை பிரசன்னத்துல இந்த வெற்றிலை எடுக்கிறாங்க. இந்த வெற்றிலையில எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலையும் பகல்ல தான் செய்யணும், பகல் 12 மணிக்குள்ளதான் செய்யணும். இந்த மாதிரி முன்பக்கம் தான் அதை செய்யணும். அந்த நெய்யை இப்ப தடவுவாங்க. இப்ப தடவுறது நெய். இது பண வரவுக்காக. அந்த பண வரவுக்காக வேண்டி வரக்கூடிய இந்த நெய்யை தடவி, அதுவும் செவ்வாய் 10ஆம் இடத்தில் வருவது போல் கும்பலக்கணம்
6 கடகலக்கணம் எடுத்தீங்கன்னா செவ்வாய் 10ல் வருவார். இதா இருக்கு. இப்ப நெய் தடவப்பட்டுருச்சு. இந்த நெய் தடவப்பட்டதுல 10ஆம் இடத்தில் கும்பலக்கணம், 10ல் செவ்வாய். கடகலக்கணம் 10ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. இது எதற்காக வேண்டி செஞ்சு கொடுக்கப்படுறதுன்னா, ஒரு அண்ணன் கஷ்டப்படுவான், இல்ல தம்பி துரோகம் பண்ணியிருப்பான், அண்ணன் துரோகம் பண்ணியிருப்பான். ஆனா துரோகம் பண்ண வீடு நல்லா இருக்கும். அண்ணனுடைய வீடு அந்த துரோகம் பண்ணாம இருந்தவனுடைய வீடு சீரழியும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதையும் இது மாத்தி கொடுக்கும். ஏன்னு சொன்னால், துரோகம் செய்தவனுக்கு இப்பொழுது தண்டனை என்பதே கொடுக்கப்படவில்லை. அவன் நன்றாக வாழ்கின்றான். இதுவே மக்களுடைய கேள்வி. இந்த மக்களுடைய கேள்வியும் ஞானமும் சிந்தித்து பார்த்தால், மன்னிக்க தெரிந்த மனமே மாணிக்க கோயில் ஆலங்குடி சோமு சொன்னாரு. ஆனால் இப்ப மன்னிக்கலாம் முடியாது. அவன் நல்லா இருக்காயா, நான் கஷ்டப்படுறேயா, நான் நல்லது செஞ்சேயா, என்னை ஏமாத்திட்டாங்கய்யா. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. அப்ப ஏமாத்துறவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாம போறதுக்கு காரணம் உங்களுடைய அறியாமையே. கும்பலக்கணத்துக்கு 10ஆம் இடம் எடுத்துங்க, செவ்வாயினுடைய வீடு. கடகலக்கணத்துக்கு 10ஆம் இடம் எடுத்துங்க, செவ்வாயினுடைய வீடு. அந்த கும்பலக்கணம் கடகலக்கணத்தை எடுத்து ஒன்று சனியினுடைய வீடு, இன்னொன்று சந்திரனுடைய வீடு. எப்பொழுதுமே கொள்வினை கொடுப்பவனை இருப்பவனே இதை செய்ய முடியும். இப்ப இந்த விபூதி தட்டுல இந்த சூடத்தை தான் வச்சிருக்கேன், வேற ஒன்றும் வைக்கல. இப்ப பொறுத்துறாங்க, பொறுத்துப்பா. இந்த சூடம் இப்படி எரியுது. இந்த சூடத்து மேல இந்த வெத்தலையை பிடிக்கணும். இந்த வெத்தலையை பிடிக்கும் போது அதான் புகை பிடிச்சிடும். ஒன்றும் நீண்ட நேரம் பிடிக்க வேண்டிய வேலை இல்லை. இதா இருக்கு. இந்த வெத்தலையில ஒரு கருப்பு வந்துருச்சா மையி. இதுக்கு எதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க? இதுக்கு மந்திரம் என்ன? ஓம் ரீங் வசி வசி ஜன தன மன வசி வசி. 3 வார்த்தை தான். ஓம் ரீங் வசி வசி ஜன தன மன வசி வசி. இந்த வெத்தலையில போடுதா, அப்படியே ஒரு தட்டை வலிச்சு வச்சுக்கோங்க. இல்ல இந்த வெத்தலையில இருந்து வலிச்சு உங்க நெத்தியில வச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்க சொத்துக்களை ஏமாற்றணும், உங்களுக்கு பணம் வராமல் இருக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டதும் விலகி மக்கள் மத்தியில் நீங்கள் மிகப்பெரிய செல்வாக்கை பெறுவீர்கள். ஓம் ரீங் வசி வசி ஜன தன மன வசி வசி. இதுதான் மந்திரம். இது பணம் வர்றதுக்காக கண்டிப்பாக பணம் கிடைக்கும். நீங்க எவ்வளவு நேரம் பிடிச்சாலும் வெத்தலை ரொம்ப கீழே விழுந்து ஓட்டையாயிராம பிடிக்கணும். அதான் கெட்டிக்காரத்தனம். ஓட்டை வெத்தலை விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா பலன் அடிக்காது. அதனால லைட்டா பிடிச்சிங்கன்னா இது வந்துடும். இதை தொட்டு நெத்தியில் வச்சுக்கலாம். எப்பொழுது வேணாலும் தயார் பண்ணிக்கலாம். இது குருவனுடைய ஓரையினுடைய சக்தி. இப்ப ஒரு தனம் ஓடுறதுக்காண்டி ஒண்ணு செஞ்சோம். இப்ப தனம் வர்றதுக்காண்டி ஒண்ணு செஞ்சோம். இது உங்களுக்கு ஒரு மெத்தட். அடுத்து இன்னொரு 2 நிமிஷத்துல இன்னொரு மெத்தட் போட போறேன். அது என்ன போட போறோம்? நம்மளுடைய பண வரவை இப்ப பார்த்தோம். எதிரியினுடைய தொல்லை, ஒருத்தர் நல்லா வாழ்வது, வாழாம போறது, ஏமாத்தினவனுக்கு தண்டனை கொடுக்கறது ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது என்ன செய்யணுங்கய்யா? அப்ப ஆபீஸ்ல நமக்கு கூட்டம் வரும். இந்த மையம் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. நெத்தியில வைங்க, மறைவா இருந்தா உச்சிக்குழியில வைங்க, அப்படி இல்லைன்னா அந்த புருவத்துல வச்சுக்கோங்க. லைட்டா வச்சாலே போதும். இது நீங்க எப்பப்ப வேணுமோ அப்பப்ப தயார் பண்ணீங்க. நிரம்ப ஸ்டாக் வைக்கணும், விற்கணும்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கு. விற்க 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 உங்களுக்கு பணமெல்லாம் போயிடும். அப்ப அந்த பணம் போனதுக்கு காரணம் இதுவே ஆகிடும். உங்களுக்கு செஞ்சுக்கீங்க, உங்க குடும்பத்தாருக்கு செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற வேலை உங்களுக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானால் நம்ம பணத்தை நம்ம பேங்க்ல தான் டெபாசிட் பண்ணிக்கணும். அதுக்காண்டி அடுத்த ஆள் பேர்லயா டெபாசிட் பண்ண முடியும்? அப்ப நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிக்கணும். இப்ப அந்த பண வரவை பத்தி சொல்லி கொடுத்தா, அதே மாதிரி இப்ப நமக்கு பொருளாதார மேம்பாடு, பள்ளிக கடையில தொழில் நடக்கணும், கடன் அடையணும். அந்த கடன் அடையிறதுக்கு என்னையா செய்யறது? கண் திஷ்டி கழியறதுக்கு என்ன செய்யுது? 3 விஷயங்கள். இப்ப கடன் அடைவதற்கும் உங்களுடைய கண் திஷ்டி நீங்குவதற்கும் ஒரு மெத்தடு போட்டுக்காட்டு. அந்த மெத்தட் என்னன்னா, அது கதை இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம், அந்த கண் திஷ்டி கழிவதற்கு ஒரு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப கண் திஷ்டி கழியறதுக்கு அடுத்து போட்டுக்காட்டும். இந்த தேசத்தை இந்த கண் திஷ்டி கழிவதற்கு உண்டான மந்திரத்தை போட்டுத்தார. அடுத்து கடைக்கு முன்னாடி எப்படி செய்யறது, அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு நல்ல விஷயம். ஆத்மார்த்தமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுல பழைய அடைஞ்சிக்கிற வேண்டியது உங்களுடைய தத்துவம் தான். அதுக்காண்டி இதை வித்தேன் பணம் சம்பாதிச்சேன் நினைச்சோ யாருக்காவது சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க தான்
பிறரிடம் கையேந்தி சாப்பிட வேண்டிய நிலையை உருவாக்கிறோம். உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்காண்டி அடுத்த ஆளுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுத்தேன், செஞ்சு கொடுத்தேன், பின்னாடி எனக்கு ஜோசியம் படிச்சது வீணா போச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்ப செய்ய போறது நான் தப்பு எடுத்துட்டு வைப்பா, இன்னொரு சூட வச்சுப்பேன். இதை விளக்கணும். இப்ப தாத்தா விளக்கணும் கஷ்டம். இன்னொரு சூட வச்சுக்க மாதிரி. இப்ப உங்களுக்கு செய்ய போறது கண் திஷ்டி, செய்வினை, புள்ளி சூனியம், ஏவல், மாந்திரிகம் முதலியவைகள் உங்க ஆபீஸ்ல யாராவது செஞ்சுட்டாங்க, இல்ல உங்களுக்கு யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்தால் நீங்களாவே அதை உடைச்சிடலாம். இந்த இது விளக்கெண்ணெய் என்னும் சொல்லப்படக்கூடிய கேஸ்டர் ஆயில் இதுல தடவப்பட்டிருக்கு. இப்ப இதுல ஒரு மை தயார் பண்றோம். அந்த மை எப்படி தயார் பண்றோம் இப்ப பாத்துங்க. இதுவும் பகல் 12 மணிக்குள்ள வச்சுக்கோங்க. இதுக்கு டைமே வேண்டியதில்லை, இரவுலையும் வச்சுக்கலாம். யோஜன வஜ்ஜர தர தேவத சோமாதீன் பிரம்மத நயன சந்திர கிரக வீடு விய போகுது. வந்துருச்சா? யோஜன வஜ்ஜர தர தேவாதீன் நயன சந்திர கிரக வீடு விய போகுது. இதை செஞ்சு இந்த மைய நெத்தியில வச்சுக்கோங்க. இந்த நெத்தியில வைக்கும்போது நிச்சயமா சொல்றேன், எவன் செய்வனை செஞ்சானோ, உங்களை தடுத்து நிறுத்தானோ, ஸ்தம்பனம் பண்ணானோ, அவன் வீட்டுக்கே அது போயிடும். உங்களை எந்த பாதிப்பும் பாதிக்காது. இது எத்தனை முறை வைக்கலாமே உங்களுக்கு தேவைப்படும் போது வச்சுக்கணும். எப்போ உங்க மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. எப்பொழுது இதனுடைய அமைப்பு வேண்டாம், நமக்கு போதும்னு நினைச்சீங்களோ அப்ப இதை விட்டுருங்க. இது கேஸ்டர் ஆயில் என்று சொல்லப்படக்கூடிய விளக்கெண்ணெயில பிடிச்சிங்கன்னா நல்லா வந்துடும். சூடத்தை கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா போதும். ஒன்றும் செய்யாது, கீழே விபூதியை வச்சுக்கணும். இது இந்த மெத்தடு. அடுத்ததாக நமக்கு தினமும் தொழில் நடக்கணும், நமக்கு தினம் பணம் வரணும், நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படணும். இதை கடைவாசல்ல வச்சு எப்படி நம்ம செஞ்சா நம்ம ஆபீஸுக்கு பணம் வரும். இது ஒரு வகையான ஒரு சூட்சுமம். அந்த சூட்சுமத்தை பொறுத்தவரையில நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், இப்ப நமக்கு பணம் வரணுயா, தொழில் நடக்கணுயா, அமைதி வேணுமேன்னு சொல்றோம். அதுக்கு உபயோகமான ஒரு விஷயம் வெத்தலையில ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில நெய் தான் தடவணும். ஒரு வெத்தலையில நெய்யை தடவி அந்த தடவப்பட்ட நெய் தடவப்பட்ட வெற்றிலையில ஒரு நல்ல வெத்தலையில நெய்யை தடவிக்கங்க. இப்ப இந்த வெத்தலையில நெய் தடவப்பட்டிருக்கு. மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். இதுக்கு லக்கணம் வேண்டாம், சுக்கிர ஓரை எடுத்துக்கொள்ளுங்கள். சுக்கிர ஓரை உங்களுக்கு மிகுந்த பலன் தரும். அது உங்களுக்கு கெட்டவைகளா இருந்தால் ரிஷப லக்கணமும் துலாம் லக்கணமும் எடுத்துக்கோங்க. அது சுக்கிரனுடைய அம்சம்தான், இருந்தாலும் சுக்கிர ஓரை எடுத்துக்கொள்ளலாம். இதை செய்யக்கூடிய காலம் பெரும்பகுதி உங்களுக்கு ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து, ராகு காலம் யமகண்டம் குளிகனை தவிர்த்து விட்டு இந்த வெத்தலையில நீங்க இதை பிடிக்கலாம். இந்த வெத்தலையில நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாத்துங்க. இதே மாதிரி பிடிச்சு இதே மாதிரி பிடிங்க. இதுல ஓம் ஐம் கிளீம் சௌ மகாலட்சுமி நமக, ஓம் ஐம் கிளீம் சௌ மகாலட்சுமி நமக வந்துடும். ஒன்னும் வேண்டியதுல ஓம் ஐம் கிளீம் சௌ மகாலட்சுமி நமக, ஓம் ஐம் கிளீம் சௌ மகாலட்சுமி நமக. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இதை பிடிங்க. இதை கொண்டு வாசல்ல வச்சிருங்க. உங்களுடைய வீட்டு, கடை, ஆபீஸு தினமும் இதை செய்யலாம். இந்த வெத்தலையை எடுத்து கொண்டு காலில் மிதி விடாம போட்டணும். இதில் உள்ள மைய நெத்தியில வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இது மேல வெளியே வச்சு கூட ஒரு சூடத்தை ஏற்றலாம். அப்படி செய்தால் நிறைந்த செல்வங்கள் வருகின்றன, கடன் அடைபடுகிறது. இப்ப இந்த 3 விதமான மெத்தட்ஸையும் போட்டாச்சு. இப்ப ஜென்ம சனியினுடைய ஒரு பாதிப்பும், மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால், குருவனுடைய வீட்டில் சனி இருப்பதால்
இது வந்து ஒரு ராஜ விஷயம். இந்த தேங்காய் ஓடு என்பது மனித ஓட்டு மண்டை ஓட்டிற்கு சமமானது. ஒரு தேங்காய் உடைப்பது ஒரு மனித மண்டை ஓட உடைச்ச மாதிரி. இந்த தேங்காய் ஓட்டுக்குள்ள உள்பகுதியில லேசா பிடிச்சு இதை சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டும். சனி குரு காம்பினேஷன் இருப்பவர்களும் ஜென்மச்சனி நடப்பவர்களும் இதை செய்யலாம். கொஞ்சம் சூட வச்சுக்கோ, பண்ண லேசா நெய் லேசா இந்த இடத்துல ஒரு பகுதி மட்டும் தரும். இது உள்ளே விளக்கெண்ணெய் என்று சொல்லப்படக்கூடிய பொருள் தான் தடவி இருக்கு. நெய்யும் தடவிக்கலாம். ஆனா நெய் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னாலும் பிரச்சனை வராது. இதுல இந்த தேங்காய் ஓடுங்கிறது மனிதனுடைய மண்டை ஓட்டுக்கு சமமானது. இதுல நெய்யை தடவி இருக்கும். இதுல நம்மளுடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுக்கு மந்திரம் வேணுமா, தந்திரம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, எதுவுமே வேண்டியதில்லை. இந்த இடத்துல நமக்கு 2 கிரகம் வேலை செய்ய போகுது. ஒண்ணு குரு, ஒண்ணு சனி. ஆனால் கபாலம் என்று சொல்லப்படக்கூடிய இதுக்குள்ள சக்தி வேற எதுக்குமே கிடையாது. அந்த காலத்துல சிரட்டைகளை பொட்டு தயார் பண்ணி தான் பிள்ளைகளுக்கே வைப்பாங்க. அந்த பிறந்த பிள்ளைகளுக்கு கண்மை பொட்டு மாதிரி வைப்பாங்க. அதெல்லாம் போச்சு, காலங்கள் மாறிடுச்சு. இதுல ஒரு வாழ்க்கையின் சந்தர்ப்பம். இதுல நீங்க ஒரு மந்திரம் வேண்டாம். ஒண்ணு, உங்க மூதாதையர், உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதனாலும் நினைச்சு கண்டிப்பா இப்ப நான் செய்யற மாதிரி அந்த ஷர்ட்டுக்குள்ள லேசா காமிச்சிங்கன்னா போதும். அது கண்டிப்பா அதுல வந்த பொருளை பத்தி, மெட்டீரியலை பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க சிம்பிளா அதை நீங்களே செய்து நிச்சயமா ஒரு நல்ல பலம் அடைஞ்சிக்கலாம். அந்த இருக்கு, இதை கொண்டு இந்த இருக்கு, இந்த எண்ணெய் பிடிச்ச பகுதியில காட்டினீங்கன்னா இது தீ பிடிக்காம காட்டணும். உள்ள ஊறி காட்டினீங்கன்னா இதனுடைய அந்த கரும்புகை அந்த சிரட்டையில பிடிக்கும். இருக்கு. இப்ப இந்த கரும்புகு சிரட்டையில பாதி எண்ணெயோடையும் பாதி எண்ணெய் இல்லாமையும் இருக்கும். இதுக்கு மந்திரமும் வேண்டாம், தந்திரமும் வேண்டாம். இந்த சிரட்டையை என்ன செய்யணும், இதான் கேள்வி. குரு சனி 2 கிரகங்கள். இதுல உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள இருக்கு. ஜென்மச்சனி நடக்கிறவங்களும் இந்த மாதிரி இந்த சிரட்டைக்குள்ள ஒரு புகையை பிடிச்சு உங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் தொட்டு கும்பிட்டுட்டு கொண்டு போய் ஜலத்துல போட்டுருங்க. சுத்தமான ஜலத்துல போடுங்க, அசுத்தமான ஜலத்துல போடாதீங்க. இதை சனிக்கிழமை செய்யும், இல்ல வியாழக்கிழமை செய்யும். வியாழன் சனி இந்த நாட்கள்ல நாம் செஞ்ச மாதிரி இப்ப மாதிரி லேசா விளக்கணையை தருவிட்டு அந்த சூழத்தில் பிடிச்சி. ஆனா குடும்பத்தார், உங்க குடும்பத்துல எனக்கு சனி நடக்குது, நடக்கல, பகவான் இருக்காரு, இருக்கல, குருதசை நடக்குது, நடக்கல, அதெல்லாம் கிடையாது. இதை செஞ்சுட்டு உங்க வீட்டுல எல்லாரும் தொட்டுக்குங்க. முடிஞ்சா அதை கூட நெத்தியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் அன்று கறி மீன் சாப்பிடாது, சுத்தமா இருந்துக்குங்க. இது சுத்த சைவ மார்க்கம் இது. அதனால இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் விடுபடும். உங்களை மனதார நினைச்சு என்னால் முடிஞ்ச அளவு நீங்க நல்லா இருக்கணும், வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது போல் சொல்லி இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை வருபவர்கள் அந்த மாநாட்டில் உங்க எல்லாத்தையும் சந்திப்போம். கண்டிப்பாக கடன் நிவாரண ஹோமம் அங்கே மாநாடு நடக்கு. அடுத்து வரக்கூடிய மாநாடு திண்டுக்கல் வாசவி மகால்ல நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதனால இப்பொழுது உங்களுக்கு ஒரு செய்முறை விளக்கத்தை காமிச்சாச்சு. யாராவது கொஞ்சம் வீட்டில் வரணும்னா வந்துட்டு விட்டுருங்க. எங்களுக்கு அடுத்த பணியை நாங்கள் தொடர வேண்டும். வீட்டுக்குள்ள வரணும்னா சொல்லிடுங்க. அவ்வளோதான். ஐயா வணக்கம். ஐயா வெங்கடாச்சலம். சொல்லுங்க வெங்கடாச்சலம். சார் பேசுங்க. ஐயா சொல்லுங்க வெங்கடாச்சலம். இந்த இடையில கொஞ்சம் ஐயா பார்க்க ஒரு தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுங்க எனக்கு. சரி.
அதனாலதான் அந்த இடையில நீங்க போட்ட வகுப்புல நல்லா சரியா கலந்துக்க முடியாம போயிட்டேன். ஐயா சரி மன்னிச்சிருங்க. சரி இனிமே தொடர்ந்து ஐயா கூட பயணிப்பேன். சரி இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த தாந்திரிக பரிகாரங்கள்லாம் சும்மா சூப்பருங்க ஐயா. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கே பெரிய கொடுப்பனை இருந்தா தான் கத்துக்க முடியும். அந்த நிறைய கத்துக் சரி கொடுத்துருக்கீங்க. சரி மூணு கொஞ்சம் சுருக்கமா பரிகாரம் சுருக்கமா 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 போதும் மியூட்ல மூணு போதும் பரிகாரம் சொல்லிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பரு. ரைட் 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 ரொம்ப அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நன்றிங்க ஐயா. மியூட்ல எல்லாரும் வரணும் சரியா ஓகேங்க ஓகேங்க. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் அருப்புக்கோட்டையில இருந்து வீரமணி பேசுறேன். என்னங்கய்யா அருப்புக்கோட்டையில இருந்து வீரமணி பேசுறேங்க சாமி. சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா உண்மையிலே இந்த மாதிரி வகுப்பு நான் எந்த ஜென்மத்திலையுமே பார்த்ததில்ல, இந்த ஜென்மத்திலையும் கேட்டதில்லை. இந்த சரி ஜென்மத்துல ஐயா குருவாக இந்த கருத்துக்களை சொன்னதற்கு மிக மிக நன்றி. ஆனா எனக்கு வயசாகிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த வயசுல நான் படிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு தவிர, ஆனா இந்த கருத்துக்கள் உண்மையிலேயே யாரும் சொல்லி தரல, எவருக்கும் இது வரைக்கும் பயன்படுத்தினாலும் தெரியல நம்ம ஆளுங்க. ஆனா இனிமேல் நாளையிலிருந்து இதை நிச்சயமாக கடைபிடித்து உங்களுடைய மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற்று நல்ல நிலையில் வருவார்கள் என்று அடியேன் கூறிக்கொள்கிறேன் சாமி. ரொம்ப நன்றி. வகுப்பு மிக மிக அற்புதம், ஆனந்தம். ரொம்ப நன்றிங்க சாமி. கலசை பேசுறேன். சொல்லுங்க கலாசை. நல்லா இருந்தேண்ணா, நேர்ல பேசினா நன்றிண்ணா. சரி சரி நல்லா படிச்சுக்கிட்டா சரிதா. வணக்கம், ஈரோட்ல இருந்து ராஜேந்திரன். சொல்லுங்க ராஜேந்திரன்யா சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப யாரும் சொல்லி கொடுக்காத சில விஷயங்கள், அரிய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. இதுல அந்த 4வது பரிகாரம் தேங்காய் ஓட்டுல உள்பகுதியில் என்ன தண்ணி செய்யறது ஜென்மச்சனி உள்ளவங்க, அப்புறம் அது சனிக்கிழமைங்க, சனிக்கிழமை செய்யுங்க. எல்லாருமே மந்திரம்லாம் எதுவும் கிடையாது. மந்திரம் இல்ல, எல்லாருமே செய்யலாம். குரு சனி ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்குதுங்களா ஐயா? குரு திசை நடப்பவர்கள், ஜென்மச்சனி, 7.5 சனி, பாத சனி நடப்போம் செய்யணுமா இல்ல எல்லாருமே செய்யலாங்களா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாரும் செய்யக்கூடாது. குரு திசை நடப்பவர்கள், 7.5 சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, இந்த மாதிரி சனி நடப்பவர்கள் அதை செய்யும். அது வியாழக்கிழமை சனிக்கிழமை செய்யும். சரியா? குரு புத்தி நடக்கிறவங்க செய்யறாங்களா? போதும் போதும் போதும். ஏன்னா நீண்ட நேரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப நமக்கு சந்தேகம் வரும். சந்தேகம் வந்ததுனாலதானே வாழ்க்கையில ஜோசியம் பிடிக்க வந்திருக்கோம். நான் சொல்லுவோம் ரைட்டா தப்பா கிடந்த கேட்டுக்கங்க. நாளைக்கு அதுல பேசுறேன், அதை போட்டு விடுவாங்க, கேளுங்க. கண்டிப்பா. நன்றி அண்ணே. நன்றி லட்சுமிப்பா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேனே. சரியா சரியா. ஐயா சொன்னலட்சுமிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி சொன்ன லட்சுமி. நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குங்க ஐயா, வகுப்பு ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. ரொம்ப பயனுள்ள பதிவுங்க ஐயா. சரியா சரியா. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. ஐயா தருமபுரி முருகானந்தங்க ஐயா. முருகானந்தம் சொல்லுங்க. தங்கள் பாதமானுக்கு மிக பணிவான வணக்கங்கள் ஐயா. எங்களுக்கு குருநாதராக வந்ததை விட இறைவனாக வந்ததாக கருத்துக்கிறோம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. இப்பேற்பட்ட ஒரு கருத்துக்களை யாதொரு பிரதிபலனும் இல்லாம மாணவர்களுக்காக மனம வளர்த்து இந்த மனதை தெய்வத்திற்கு மேலானதாக தாங்க ஐயா நாங்க எல்லா மாணவர்களும் நினைக்கிறோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றிங்க ஐயா. திருப்பூர்ல இருந்து சுடலை சுந்தர் ஐயா. சொல்லுங்கய்யா. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்லா இருக்கு. சரியா. சரி சரி சார். சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐயா கௌதம், ஈரோட்ல இருந்துங்க ஐயா. கௌதம் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். வகுப்பு ரொம்ப நல்லா அருமையா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நல்லா படிங்க. சரிங்க. வணக்கம் சாமி. பொள்ளாச்சி மதுரிகா ராணி. மதுரிகா ராணி வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. சாமி வகுப்பு ரொம்ப சிறப்புங்க சாமி. சரி. போன வகுப்புல நான் பேசும்போது சொன்னீங்க, மிக அருமையான வகுப்புங்க சாமி. எதிர்பார்க்காத விஷயங்கள். கண்டிப்பா கண்டிப்பா சாமி. நீங்களா படிச்சுக்கிட்டா உங்களுக்கு துன்பம் இல்லப்பா. ஆமாங்க சாமி. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் நல்லவா நிறைய சொல்லு. ரொம்ப நன்றி. நன்றிங்க சாமி. நன்றிங்க சாமி. சரிப்பா. ஐயா பொள்ளாச்சி பழனிசாமி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க பழனிசாமி. கிளாஸ் நல்லா இருந்தீங்க ஐயா. 3 சப்ஜெக்ட் அருமையா சொல்லி கொடுத்தீங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். நமக்கு ஃபாலோ பண்ணி நாங்க ஜெயிக்கணும். நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.
நன்றி. ரொம்ப நன்றி. கிளாஸ் நல்லா இருந்தீங்க ஐயா. சரிங்க. அருமையா சொல்லி கொடுத்தா நீங்க அதை நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். அது கூட இது ஒரு மெருகேற்றுற மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. கிளாஸ் நல்லா இருந்தீங்க ஐயா. சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. ஐயா வணக்கங்கய்யா. திண்டுக்கல்ல இருந்து வணக்கம் கலைச்செல்வி, சொல்லுங்க. ஐயா எவ்வளோ வேலை, எவ்வளோ இதுல சிரமத்திலயும் எங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எங்களை முன்னேற்றதுக்காக ரொம்ப நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப உங்களுக்கு பாதம் பண்ணிட்டு நன்றிங்கய்யா. வருதுங்கய்யா. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லதுங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க.